முத்தழகு, பூமி 2 பேருமே பக்கத்து பக்கத்து பெட்ல படுத்துட்ருக்காங்க. அப்போ அப்படியே பார்க்குறாரு. பூமி எழுந்து பார்க்குறாரு. "என்னாச்சு முத்தழகுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப நடந்த எல்லாத்தையுமே பேச்சு சொல்றாங்க. "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் செக் பண்றாங்க. முத்தழக செக் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க. முத்தழகு பரவாயில்லையா? தன்ன தானே வருத்திக்கிறா அவ. பூமிக்கு ஒண்ணுன்னோனே தாங்க முடியாம போயிட்டு பரிகாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. "இப்ப பரவாயில்லையா? என்னோட மருமக பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன மருமகள பத்தி மட்டுமே கேட்குறீங்க? வயித்துல இருக்க குழந்தைய தான் எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "குழந்தலாம் நல்லா தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. முத்தழகு பார்த்துட்டோனே, "நான் எங்க இருக்கேன்? நான் எதுக்காக இங்க வந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவர் நல்லா இருக்காரா? அவரு இப்ப நல்லா ஆயிட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நல்லா ஆயிட்டான். உன் பூமி முழிச்சு பார்த்துட்டான். சரியாயிட்டான். நீ நீ பண்ண வேண்டுதலால உன் புருஷன் பொழச்சிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, என்னதான் புருஷன் மேல பாசம் இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. அப்பா குழந்தலாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இனிமே இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. "இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் உயிர் போய் உயிர் வந்திருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுங்க. நான் வெளிய இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வெளிய போறாங்க. பூமி அப்படியே முத்தழக பார்க்குறாங்க. முத்தழகும் பூமிய பார்க்குறாங்க. வெளிய அஞ்சலி உட்காந்துட்டு இருக்காங்க. கூட போய் பேச்சு உட்காந்து பேசுறாங்க. பேச்சு அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. "இங்க பாரு, பூமி பொழச்சிட்டான். அது போதும்ல உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, என்னோட பேட் லக்கு. பாண்டி அவங்கள கூட வச்சுட்டு நானும் தான் பரிகாரம் பண்ணேன். ஆனா என்னால முழுசா பண்ண முடியல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? முத்தழகோட நீ போட்டிலாம் போடக்கூடாது. புரியுதா? 2 பேருமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். அந்த மாதிரி கெட்ட புத்திலாம் இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. முத்தழகோட குழந்தைய நாங்க செக் பண்ணிட்டோம். சூப்பரா நல்லா இருக்கான். அதே மாதிரி நீயும் போயிட்டு குழந்தைய செக் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன எப்ப பார்த்தாலும் குழந்தைய செக் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கீங்க? பூமி தான் அத்தனை வாட்டி கூட்டிட்டு போய் செக் பண்ணா. இப்ப நீங்களும் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அஞ்சலி சொல்றாங்க. அதுக்கு பேச்சு சொல்றாங்க. "இங்க பாரு, தாய்மைன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். அத உள்ள குழந்தை அந்த எத்தனை வாட்டி செக் பண்ணா என்ன? குழந்தை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா போதும்ல. பூமியோட வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்கத்தான் சொல்லிட்டு இருக்க. இதுல எதுக்காக நீ பயந்துட்டு இருக்க? வா, எத்தனை வாட்டி கூப்பிட்டா வரத்துக்கு உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. ஐயோ கடவுளே! இவங்க வேற கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே! உள்ள போனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போமே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட சொல்றாங்க. "முத்தழகு மாதிரி அஞ்சலியும் வந்துட்டு எல்லாம் பரிகாரமும் பண்ணாங்க. கொஞ்சம் செக் பண்ணுங்க. குழந்தை எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சு. "சரி இருங்க, நான் செக் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்றாங்க. ஆனா டாக்டர் அஞ்சலி செக் பண்ணவே விடல. அப்படியே யோசிக்கிறாங்க. ஐயோ கடவுளே! வயித்துல இருக்கிறது பஞ்சுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? மாட்டிப்போமே! இப்ப என்ன பண்றது? "சரி, எத்தனை மாச குழந்தை?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. "1 மாசத்து பேபி." "எந்த 1 மாசத்து பேபியா? வயிறு இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. அதுவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குழந்தலாம் நல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "சரி, ஒரு வாட்டி செக் பண்ணலாம் இருங்க." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "ஐயோ! இல்ல டாக்டர், இல்ல. குழந்தையோட மூவ்மெண்ட்லாம் நல்லா தெரியுது. நான் ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கேன். குழந்தையும் அப்படியே எல்லாமே நல்லா தெரியுது. குழந்தலாம் நல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. "சரி எழுந்து வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. "இங்க பாருங்க, அவங்க ஆக்டிவா தான் இருக்காங்க. குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க அஞ்சலி. "நல்ல வேளை தப்பிச்சோம். இல்லன்னா இந்நேரம் மாட்டியிருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் கூப்பிட்டு சொல்றாங்க பேச்சுக்கிட்ட. "அஞ்சலி வந்துட்டு ஆக்டிவா தான் இருக்காங்க. ஸோ குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 2 பேருமே இவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க பூமி மேல. 2 பேருமே சேர்ந்து பரிகாரம் பண்ணியிருக்காங்க. அதுவும் வயித்துல இருக்க குழந்தைய கூட பெருசா நினைக்காம பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "ஆமா, ரொம்ப பாசம் தான் முத்தழகுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க. பேச்சியும் பார்க்குறாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குழந்தைங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு." அப்படின்னு டாக்டர் பேச்சுக்கிட்ட சொல்றாங்க.